அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பப்ஜி இந்த கேமை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஒன்று உங்கள் வீட்டில் யாராவது விளையாடுவாங்க, இல்லாட்டி நீங்களே விளையாண்டுட்டு இருப்பீங்க, உங்களுடைய குழந்தைகள் விளையாடும், இல்லாட்டி உங்களுடைய தம்பி தங்கைகள் யாராவது விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஒரு கேம், ஒரு விளையாட்டு, ஒரு வீடியோ கேம் அப்படிங்கிறது ஒரு உலகத்தை கட்டுப்படுத்துமா, ஒரு உலகத்தை அடிமையாக்குமா? இந்த கேள்விக்கான பதில் ஆம் அப்படிங்கிறது தான் அந்த கேமின் பெயர், அந்த விளையாட்டின் பெயர் தான் பப்ஜி அப்படிங்கிற விளையாட்டு. பப்ஜியை பொறுத்த வரைக்கும் சீனா அப்படிங்கிற ஒரு நாடு தடை செய்து விட்டது. எங்கள் நாட்டில் நீ பப்ஜி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேபாள் அப்படிங்கிற நாட்டிலையும் தடை செய்யப்பட்டது. ஈராக்லையும் பப்ஜியை தடை பண்ணிட்டாங்க. இந்தியாவில் அகமதாபாத் போலீஸ் சொல்கிறாங்க, சென்னையில் இருக்கிற ரொம்ப இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க நீங்கள் பப்ஜி விளையாடக்கூடாதுன்னு. இப்படி ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் மொத்தத்தில் எதிர்க்கும் ஒரு விளையாட்டாக இந்த பப்ஜி மாறியது எதற்காக? அவ்வளவு யங்ஸ்டர்ஸ், அவ்வளவு இளைஞர்கள் இந்த பப்ஜிக்கு பின்னாடி இருக்காங்களா? இதன் உண்மைத்தன்மை என்ன? இதனுடைய வருமானம் என்ன? இதனுடைய வரலாறு என்ன? இப்படி பல கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. பஜ்ஜி சாப்பிட்டு இருந்த நம்ம இளைஞர்களை பப்ஜி விளையாட வச்ச பெருமை யாரை போய் சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரண்டன் கிரீன் அப்படிங்கிறவர் தான் போய் சேரும். 1976 அயர்லாந்தில் பிறக்கிறவர் தான் பிரண்டன் கிரீன் அப்படிங்கிறவர். சாதாரணமான ஒரு குடும்பம் தான், ரொம்ப பெரிய அறிவாளியும் கிடையாது, நடுத்தரமாக படிக்கிற ஒரு பையன் தான் இந்த பிரண்டன் கிரீன் அப்படிங்கிறவர். இவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே தனிமையை மட்டுமே விரும்பி இருந்தார், தனிமை மட்டுமே அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மா இவரை சரியாக வளர்க்காதனால எப்போதுமே இவர் டிவி பார்த்துட்டு இருப்பார், அப்படி இல்லைன்னா வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருப்பார். ஸோ இவருக்குன்னு ஒரு உலகம், இவருக்குன்னு ஒரு தனி வேர்ல்டு அப்படிங்கிறத இவர் கிரியேட் பண்ணிட்டார். எப்போதுமே இந்த மாதிரி விளையாட்டில் தான் நான் மூழ்கி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இவர் அடுத்ததா வேறொரு இடத்துக்கு வரார், பிரேசிலுக்கு வரார். பிரேசிலில் வரும்போது அங்கே ஒரு காதல் ஏற்படுகிறது. அந்த காதல் வழியாக கல்யாணம் வருகிறது. அந்த கல்யாணம் அப்படிங்கிறது 2 வருடம் மட்டுமே நீடிக்கிறது. மறுபடியும் அவருடைய வாழ்க்கை என்பது தனியான ஒரு நிலைமைக்கு போகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் எந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைல்டு லைஃப் போட்டோகிராஃபராக இருந்தார். அதாவது வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்கும் ஒரு கலைஞனாக இருந்தார். இப்படி வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இரவு பகலா வெயிட் பண்ணணும், நிறைய விதமான தொந்தரவுகள் வரும், நிறைய விதமான சர்ச்சைகள் வரும். இதை எல்லாமே தாண்டி இவர் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபராக இருக்கார். இப்படி இருக்கும்போது தான் அவருடைய வாழ்க்கையில் கல்யாணம் அப்படிங்கிற பந்தத்தில் விரிசல் வருகிறது. மறுபடியும் அயர்லாந்துக்கே வரார். அயர்லாந்துக்கே வரும்போது மறுபடியும் வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுறார். இவர் விளையாடுற வீடியோ கேம்ஸ் எப்பவுமே இந்த ஷூட்டிங் வீடியோ கேம்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இவர் நினைக்கிறார், ஏன் நம்மளா ஒரு வீடியோ கேம் தயாரிக்க கூடாது அப்படின்னு நினைக்கும் போது தான் சில விதமான மோடிஃபிகேஷன் வீடியோ கேம்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த மோடிஃபிகேஷன் வீடியோ கேம்ஸ் அப்படி இல்லைன்னா மோட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோட் கேம்ஸ்னா ஒரு நிறுவனம் ஒரு வீடியோ கேமை வெளியிட்டிருப்பாங்க. அந்த நிறுவனம் சொல்லியிருப்பாங்க, நீங்க இதில் எந்த விதமான மோடிஃபிகேஷன் வேணா செஞ்சுக்கலாம், நீங்களே அதை தனியாக என்ன செஞ்சிடலாம், பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய டெவலப்பர்ஸ், இந்த மாதிரியான நிறைய வீடியோ கேம்ஸ் விளையாடுறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு கேமை அவங்களுடைய சோர்ஸாக எடுத்துட்டு அதில் நிறைய விதமான இந்த புதிய புதிய கேரக்டர்ஸ் இல்லாட்டி புதிய புதிய உலகம் இது எல்லாமே படைச்சு அவங்களுக்கு தகுந்தது மாதிரியான இந்த வீடியோ கேம்ஸை வெளியிடுவார்கள். இதே மாதிரி தான் பிரண்டன் கிரீன் அப்படிங்கிறவர் 2013 அர்மா 2 அப்படிங்கிற ஒரு கேமை விளையாண்டுட்டு இருந்திருக்கார். அந்த விளையாட்டை விளையாடும் போது ஏன் இந்த கேமை நம்ம மோடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கேமை இவர் மோடிஃபை பண்ண ட்ரை பண்றார். இப்படி இந்த அர்மா 2 அப்படிங்கிற கேமை மோடிஃபை செஞ்சு தான் டே இசட் அப்படிங்கிற ஒரு கேமை உருவாக்குகிறார் இந்த பிரண்டன் கிரீன். இந்த டே இசட் அப்படின்னு சொல்லும்போது ஆர்மா 2க்கும் இந்த டே இசட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்மா 2வை பொறுத்த வரைக்கும் ஜோம்பிஸ் அப்படிங்கிறவங்களை அட்டாக் பண்ணணும். ஆனா டே இசட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படத்தை பார்க்கிறார். அந்த படம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு படம். அந்த படத்தின் பெயர் பேட்டில் ராயல் அப்படிங்கிறது தான். இந்த பேட்டில் ராயல் அப்படிங்கிற படம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீவுல கொஞ்சம் நபர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த தீவுல கடைசியா யார் உயிரோடு இருக்காங்க, மற்றவர்கள் எல்லாரையுமே அழிக்க வேண்டும் இல்லாட்டி கொல்ல வேண்டும். கடைசியா யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த படத்தின் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். சோ இதே மாதிரி ஏன் இந்த ஆர்மா 2ல நம்ம கொண்டு வரக்கூடாது, சோம்பிஸை எதிர்ப்பதற்கு பதிலாக இருக்கும் மனிதர்களையே எதிர்க்கலாமே அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த டே இசட் அப்படிங்கிற வீடியோ கேம். சோ நிறைய பேர் இந்த டே இசட்டை விளையாடுறாங்க. டே இசட் விளையாண்டு ரொம்ப பெரிய சக்சஸ் ஆனோடனே சோனி நிறுவனம் அப்படிங்கிறது இந்த பிரண்டன் கிரீனை H1Z1 அப்படிங்கிற ஒரு கேம் செய்வதற்காக அழைக்கிறார்கள். இந்த பிரண்டன் கிரீன் அப்படிங்கிற ஒரு சோனிக்கு போறார். அங்கேயும் இந்த கேம் சக்சஸ் ஆகுது. H1Z1 அப்படிங்கிற கேம் சக்சஸ் ஆகுது. அதன் பிறகு சோனி அப்படிங்கிற அந்த நிறுவனத்தையும் விட்டுட்டு வெளியில வரார். வெளியில வந்த பிறகு ஒரு சவுத் கொரியா விளையாட்டு நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக இருக்கும் சாங் ஹாங் கிம் அப்படிங்கிறவர் இந்த ஒரு பிரண்டன் கிரீனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறார். உடனே பிரண்டன் கிரீன்ட்ட வந்து சொல்றார், நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ கேம்
தயாரிக்க போறோம். ஏன்னா சவுத் கொரியால இப்படி ஒரு வீடியோ கேம் கிடையாது, சர்வைவல் வீடியோ கேம் கிடையாது. நீங்க தான் அதை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு 1 வருடம் தான் நாங்க தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 35 நபர்களையும் கொடுக்கிறார்கள். இந்த கிம்முக்கு கம்பெனி பெயர் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கின்னோ கேம்ஸாக இருந்தது. அந்த கின்னோ கேம்ஸ் தான் 2013 ப்ளூ ஹோல்ஸாக மாற்றப்படுகிறது. பப்ஜி அப்படிங்கிற அந்த விளையாட்டின் அடித்தளம் எப்போது அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2016 தான் இந்த கிரீன் அப்படிங்கிறவர், பிரண்டன் கிரீன் அப்படிங்கிறவர் இந்த பப்ஜி விளையாட்டுக்கு அடித்தளம் அமைக்கிறார். அதன் முன்பு அவர் அமைத்த கேம் எல்லாமே பப்ஜி மாடல்ல இருந்தாலும் பப்ஜி அப்படிங்கிற கேமுக்கு 2016 தொடக்கமிடப்படுகிறது. 2017 மார்ச் 23ஆம் தேதி இந்த பப்ஜி கேம் வெளியிடப்படுகிறது. அதன் பிறகு டிசம்பர் மாதம் 2017வது வருடம் பப்ஜிக்கு 2வது வெர்ஷன் வெளியிடப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 2018 தான் பப்ஜிக்கு மொபைல் வெர்ஷன் வெளியிடப்படுகிறது. ஏன் இந்த 2 வெர்ஷன் வெளியிட்டார்கள் அப்படின்னா பப்ஜியை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவங்க டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான் பணம் செலவழித்தார்களே தவிர டெஸ்டிங்காகவோ அதை ப்ரமோட் பண்றதுக்கோ இவங்க பணம் செலவழிக்கவே இல்லை. எல்லாமே வந்து இந்த ஆடியன்ஸ் இந்த கேம் விளையாடுறாங்க பாருங்க, அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ண வச்சு அதுல ஏதாவது பக் இருக்கா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத இவங்க மறுபடியும் அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வெர்ஷன் இறக்குவாங்க. இப்படித்தான் இந்த பப்ஜி கேம் வெளியானது. 2018 பிப்ரவரியில இறங்கின இந்த ஒரு கேம் நம்ம மொபைல் யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு இல்லாட்டி ஐபோன் இந்த மொபைல் யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது எத்தனை நபர்கள் இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 50 கோடி நபர்கள் இந்த பப்ஜி அப்படிங்கிற கேமை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒரு வருடத்தில் 2018 அப்படிங்கிற வருடத்தில் மட்டும் பப்ஜி அப்படிங்கிற ஒரு கேமால் அந்த ப்ளூ ஹோலுக்கு எத்தனை ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 7000 கோடி ரூபாய், அதாவது ஒரு நாளைக்கு 19 கோடி ரூபாய் இந்த பப்ஜி நிறுவனத்திற்கு வருமானமாக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மை நம்மில் பலருக்கும் தெரியாது. 19 கோடி ரூபாயா? நம்ம விளையாடுறோம், நம்ம இப்படி விளையாடுறோம், இதுக்கெல்லாம் பணம் அவங்க கம்பெனிக்கு எப்படி போகும், இல்லாட்டி அந்த கம்பெனிக்கு எப்படி இது வருமானம் கிடைக்கும், இவங்களுடைய ரெவன்யூ மாடல் என்ன? ஏன்னா வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது ரெவன்யூ மாடல், எப்படி இது பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான். பப்ஜியை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னேன், அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு பைசா செலவழிக்கல. அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே வாய் வழியாகத்தான், இளைஞர்கள் வழியாக தான். நான் இந்த கேமை விளையாடுறேன், நீ விளையாடு அப்படிங்கிறது தான். பப்ஜி கேமுக்கு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் என்ன தெரியுமா? பிக் பாஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஐ எம் வாட்சிங் யூ அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு வீட்டுக்குள்ள கொஞ்சம் நபர்களை ஒரு 16 to 18 நபர்களை சேர்த்து விடுவாங்க, அவங்க அங்கங்க சண்டை போட்டுக்கிடுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு தீவுக்குள்ள 100 நபர்களை இறக்கி விடுவார்கள். இந்த 100 நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது கடைசியா யார் ஒற்றை நபராக வின் பண்ணி நிற்கிறாங்க, உயிரோடு இருக்கிறார்களோ அவர் தான் வின்னர். இந்த ஒரு நபர் இல்லாட்டி இந்த 100 நபர்கள் யாரை வேணாலும் அடிச்சுக்கலாம், யாரை வேணாலும் கொன்னுக்கலாம். ஆனா இந்த தீவுல இறக்கி விடும்போது மனிதர்களுக்கு எந்தவித ஆயுதம் கொடுக்கப்படாது, நாமளே தேடி கண்டுபிடிச்சுக்கணும். சோ சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கேம் டெவலப்மெண்டா இருக்கட்டும் இது இளைஞர்களை மட்டுமே குறிவைக்கிறது. இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா நம்ம பெரிய ஆளா மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே நம்பிக்கையை ஊட்டுவது தான் இந்த பப்ஜி. ஆனா இந்த நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது அந்த நம்பிக்கை, அதாவது நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, நம்ம பெரிய ஆள் ஆயிரும் அப்படின்னு சொல்றது ஒரு பாசிட்டிவிட்டி. ஆனா பப்ஜி அப்படிங்கிறது என்டையர்லி நெகட்டிவிட்டி. நாம மட்டும் உயிரோடு இருக்கணும், பாக்கி உள்ள எல்லா நபர்களையும் நம்ம கொஞ்சம் குவிக்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, இந்த ரெவன்யூ மாடல் அப்படிங்கறத பார்த்தோமே, இந்த ரெவன்யூ மாடல் எப்படிலாம் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இன் ஆப் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது பப்ஜில இந்த மாதிரி உங்களுக்கு உடை வேணுமா நீங்க இத்தனை ரூபாய் கொடுங்க, இந்த மாதிரி கேம் பாஸ் வேணுமா இத்தனை ரூபாய் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெவலுக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் இத்தனை ரூபாய் கட்டணமாக நம்ம செலுத்தப்பட வேண்டும். ஒரு நாளில் பப்ஜி விளையாடும் நபர்களின் எண்ணிக்கை 5 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இந்த உலகத்துல 200 கோடி பேர் வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. இந்த 200 கோடி பேர்ல 50 கோடி நபர்கள் பப்ஜியை மட்டுமே விளையாடுறாங்க அப்படிங்கிற வேறொரு உண்மையும் இருக்கு. சோ இந்த 50 கோடி பேர் வந்து எத்தனை ரூபாய் உங்களுக்கு இன் ஆப் பர்ச்சேஸா கிடைக்கும் நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததா இவங்களுக்கு வருமானம் எங்க இருந்து கிடைக்குதுன்னா ப்ரமோஷன்ஸ் வழியாக. இந்த பப்ஜி அப்படின்னு சொல்லும்போது இதுல ஒரு உலகம், ஒரு கற்பனை உலகம் அப்படிங்கறத நான் சொன்னேன். இது யாருடைய கற்பனை உலகம் அப்படின்னா பிரண்டன் கிரீன் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த கற்பனை உலகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண்ட்ரி இல்லாட்டி ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு மேப் வேணும், இல்லாட்டி நமக்கு வரைபடம் வேணும். இதே மாதிரி பப்ஜிக்கும் ஒரு வரைபடம் இருக்கிறது. அந்த வரைபடத்தின் பெயர் இராஞ்சல் அப்படிங்கிறது தான். இராஞ்சல் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரண்டன் கிரீனை பொறுத்த வரைக்கும் 1950களில் ரஷ்யாவில் கருங்கடலுக்கு அருகே இருக்கும் ஒரு தீவு, ஒரு கற்பனை தீவு. இவங்களுடைய கற்பனையை பொறுத்த வரைக்கும் இந்த தீவுல ஆர்மி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ரொம்ப பெரிய அணு ஆராய்ச்சி இல்லாட்டி ரொம்ப பெரிய ராணுவ ஆராய்ச்சி எல்லாமே அங்க நடத்தப்பட்டது. அதன் பிறகு அங்கிருந்து தீவில் இருக்கிற எல்லா மக்களும் அப்புறப்படுத்தப்பட்டார்கள், எல்லா ராணுவ வீரர்களும் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அப்படி ஒரு தீம்ல தான் இந்த தீவு என்பது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுல ஒவ்வொரு ஸ்கொயர் உங்களுக்கு தெரியுது பாருங்க, ஒவ்வொரு ஸ்கொயரும் 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற கணக்குல தான் இந்த தீவை, இந்த வரைபடத்தை
வரைபடத்தை இவங்க தீர்மானிச்சிருக்காங்க. சோ இந்த இராஞ்சல் அப்படிங்கிற இந்த வரைபடத்திற்குள் எந்தெந்த விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், விமான தளங்கள் இருக்கும், ராணுவ தளங்கள் இருக்கும், ரயில் வண்டி இருக்கும். இப்படி என்டையரா ஒரு உலகம், ஒரு நாடு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த பப்ஜி கேம், இந்த இராஞ்சல் அப்படிங்கிற அந்த விர்ச்சுவல் மேப்ல உள்ளடக்கி இருக்கிறார்கள். ஒரு உதாரணம் நமக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்த பார்த்துக்கோங்க. மதுரையிலனா மல்லிகைப்பூ நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலியில நல்ல அல்வா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு பொருளுக்கு ஃபேமஸ். அதே மாதிரி தான் இந்த இராஞ்சல் அப்படிங்கிற மேப்ல ஒவ்வொரு இடத்துல நிறைய விதமான ராணுவ கட்டமைப்பு, இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து நிறைய வெப்பன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த யூசர்ஸ் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டி வழியாக இந்த மனிதர்களின் எண்ணத்தை அப்படியே உள்ளிழுக்கிறார்கள். நீங்க வந்தாதான் உனக்கு இது கிடைக்கும், நீங்க போனா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யூசர்ஸும் இந்த ஒவ்வொரு இடத்துக்கு இந்த இராஞ்சல் அப்படிங்கிற மேப்புக்கு ஓடி அலைஞ்சு திரிகிறார்கள். இதுதான் இந்த கேமுக்கு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இராஞ்சல் அப்படிங்கிற மேப்பா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ப்ரமோஷன்ஸ் வழியாக நான் சொன்னேன் இந்த இராஞ்சல் அப்படிங்கிற அந்த உலகத்தில், அந்த கற்பனை தீவுகளில் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். ஹாஸ்பிட்டல் இருக்கும், பாராஷூட் இருக்கும், வண்டி இருக்கும். சோ இதுல ப்ரமோஷன்ஸ், அதாவது ஹோண்டா கம்பெனியோ இல்லாட்டி ஒப்போ அப்படிங்கிற இந்த மொபைல் கம்பெனியோ அவங்க சொல்லுவாங்க, இதுல இருக்கிற பாராஷூட்டுக்கு ஒப்போ அப்படிங்கிற பேரை கொடுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆக போகுது, இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த படத்துக்கு ட்ரைலர், இந்த படத்துக்கு தீம் மியூசிக் உங்க பப்ஜி கேம்ல வரணும், இதுக்காக நாங்க இத்தனை ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரமோஷன் வழியாகவும் இந்த பப்ஜி அப்படிங்கிற விளையாட்டுக்கு ரொம்ப பெரிய பணம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததா அவங்க வைக்கிற டூர்னமெண்ட், பப்ஜி டூர்னமெண்ட் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வேர்ல்டு லெவலில் ஃபேமஸா இருக்குங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பப்ஜி டூர்னமெண்ட் வைக்க போறோம், 1000 நபர்கள் வாங்க, 10,000 நபர்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்கு, அதன் வழியாக இதுவும் பப்ஜிக்கு ஒரு இன்கமா கிடைக்குது. அடுத்ததா இந்த பப்ஜியை மையப்படுத்தி டி-ஷர்ட், பென் போன்ற பல பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதுவும் இந்த ப்ளூ ஹோல் இல்லாட்டி இந்த பப்ஜி நிறுவனத்தின் மிகப்பெரிய லாபமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததா அட்வர்டைஸ்மெண்ட், இந்த கேம்ல வர்ற அட்வர்டைஸ்மெண்ட் வழியாகவும் இவங்களுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்குது. மிக முக்கியமா இவங்களுக்கு எதுல இருந்து ரெவன்யூ கிடைக்குது அப்படின்னா, உங்களுடைய சப்தம் வழியாக, உங்களுடைய வாய்ஸ் வழியாக அப்படிங்கிறது நம்மில் பலருக்கும் தெரியாது. பப்ஜி கேம்ல யாரும் உங்களை பார்த்துருப்பீங்களா? ரொம்ப பேர் குழுவா இருப்பாங்க. மச்சான் அங்கிருந்து எனக்கு ஒரு புல்லட் தாடா, டேய் நீ எனக்கு இதை தாடா, டேய் பின்னாடி யாரோ வராங்கடா அவனை ஷூட் பண்ணுடா இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பேச பேச உங்களுடைய வாய்ஸ் இந்த நெட்வொர்க் சர்வருக்கு போகுது, இந்த பப்ஜி அப்படிங்கிற சர்வருக்கு போகுது. அதன் வழியாக உங்களுடைய நண்பர்களுக்கு போகிறது. அந்த நண்பர்கள் அதை கேட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற வேறொரு விஷயம் இருக்கு, டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ உங்க வீட்ல இருந்து விளையாண்டுட்டு இருப்பீங்க, உங்க வீட்ல யாரோ 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி உங்க வீட்ல தொலைக்காட்சி என்பது ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த தொலைக்காட்சியில நீங்க என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி இந்த உங்க பின்னாடி எந்த மாதிரியான வாய்ஸ் இருக்கு, இதை வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு உங்க வீட்டில் யாராவது பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஷூ அப்படிங்கிறத மட்டும் இந்த வாய்ஸ் ரெகக்னேஷன் தெரிஞ்சுக்கிடும், பப்ஜி நிறுவனத்தின் சர்வர் தெரிஞ்சுக்கிடும். அதன் பிறகு உங்களுக்கு தேவையான ஷூ அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் உங்களுடைய மொபைலில் வரும். இதை டார்கெட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனி நபரை மையப்படுத்தி அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவருக்கு தெரியாமலேயே தெரிந்து கொண்டு அந்த ஒரு விளம்பரத்தை அந்த மனிதனுக்கு காண்பிப்பது தான் டார்கெட் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த டார்கெட் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் தெரியாமலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நாங்க டிவியில ஓடுறது ரொம்ப சவுண்ட் லோவா இருக்கும், இல்லாட்டி எங்க அம்மா அப்பா பேசுறதெல்லாம் தமிழா தானே இருக்கும். ஸோ இது எப்படி டார்கெட் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். வேற ஒண்ணுமே இல்லைங்க, சாஷம் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. அந்த சாஷம் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷனை நீங்க ஓபன் பண்ணிட்டு ஒரு பாட்டு எங்கேயோ தூரத்துல ஓடிட்டு இருக்கு, அந்த பாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த சாஷம் அப்ளிகேஷனை எடுத்து அந்த பாட்டை கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்ட் லிசன் பண்ண வைங்க. அது எந்த படத்தில் உள்ள பாட்டு, யார் மியூசிக் டைரக்டர், எப்போது இந்த படம் வெளியிடப்பட்டது, ஃபுல் டீடைல்ஸ் உங்க முன்னாடி வரும். இதற்கு காரணம் டீப் லேர்னிங் தான். அதாவது அந்த பாட்டினுடைய ஆடியோ எடுத்துட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு சிக்னேச்சர் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சிக்னேச்சர் மேட்ச் ஆகிற ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா, அவங்க டேட்டாபேஸ்ல பாட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த பாட்டை நமக்கு அவுட்புட்டா தருவாங்க, இல்லாட்டி ரிசல்ட்டா தருவாங்க. இதே மாதிரி தான் நீங்க பேசுற இல்லாட்டி உங்களுடைய டெலிவிஷன் பேசுற எல்லா விஷயத்தையும் இவங்க சிக்னேச்சரா வச்சிருக்காங்க. அந்த சிக்னேச்சர் வழியாக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்படும். இப்போ இந்த ரெவன்யூ மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் ஏன் இவ்வளோ அடிக்ஷனாக மாறினாங்க? இந்த மக்கள் இந்த கேம் அடிக்ஷன் இல்லாட்டி டிக்டாக் அடிக்ஷன் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதே. பல நாடுகள் இதெல்லாம் தடை செய்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? இந்த தடை எப்போதுமே இருக்குமா? நான் ஒரு கேம் டெவலப்பராக மாற முடியுமா இப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கா? அந்த கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களாக தெரிவியுங்கள். நான் ஒரு கேம் டெவலப்பராக மாறணும், நான் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களாக தெரிவியுங்கள். டிக்டாக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது, ஆனால் அது திரும்ப வரப்போகுது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? மீண்டும் நீங்க கருத்துக்களாக தெரிவிக்கலாம். உங்கள் கருத்துக்களில் இருந்து தான் அடுத்ததா இந்த மாதிரி கேம் அடிக்ஷனை பத்தி பேசணுமா, இல்ல டிக்டாக் எப்போது ரிலீஸ் ஆக போகிறது, எப்படி ரிலீஸ் ஆக போகிறது, அதை பத்தி பேசணுமாங்கிறத நான் தீர்மானிக்க போகிறேன். ஸோ உங்க கருத்துக்கள் மட்டும்தான் அடுத்த டாபிக் என்ன என்பதை உறுதி செய்யும். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இந்த பிரண்டன் கிரீன் அப்படிங்கிறவர் ரொம்ப சராசரியான ஒரு மனிதர் தான். அவருக்கு இந்த கேம் டெவலப்மெண்ட்னா என்ன, அதுக்கு எந்த மாதிரி படிக்கணும், இது எதுவுமே தெரியாது. ஆனா அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், எனக்குன்னு ஒரு கற்பனை உலகம் இருக்கிறது, நான் கேம்ல தான் எனக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கு, கண்டிப்பா என்னால் ஒரு கேம் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை 37வது வயதில் அவருக்கு பிறக்கிறது. அப்படி பிறந்தது தான் பப்ஜி அப்படிங்கிறது. இந்த பப்ஜிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேயர் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் அப்படிங்கிறது தான். இதை தான் பப்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேயர் அன்னோன் அப்படிங்கிறது யாருடைய பெயர் தெரியுமா? இவர், அதாவது இந்த பிரண்டன் கிரீன் அப்படிங்கிறவர் இருக்காரு பாருங்க, அவர் எந்த கேம் எடுத்து விளையாண்டாலும் அவருக்கு நிக் நேமா இல்லாட்டி அவருடைய யூசர் நேமா அவர் கொடுக்கிற வார்த்தை தான் பிளேயர் அன்னோன் அப்படிங்கிறது. அதன்படி தான் இந்த பிளேயர் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் என்பது உருப்பெற்றது. ஸோ ஒரு மனிதன் நினைத்தால் எவ்வளோ கீழே இருந்தாலும் சரி, இல்லாட்டி எவ்வளோ பேர் அவனை ஒதுக்கினாலும் சரி, அவன் மனசுல நான் கண்டிப்பா வெற்றியாளனாக மாற வேண்டும், நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக அந்த மனிதன் மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறுவான். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.